அப்போ அந்த தரிசனத்துக்கு நீங்களும் நானும் சோத்திரம் அந்த தரிசனம் நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். அந்த எபிரேய மருத்துவச்சிகள் அந்த மோசே குறித்த தரிசனத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. அவனை கொல்லாதபடிக்கு அவர்கள் காப்பாற்றினார்கள். அதே போல யோசேப்பினுடைய தரிசனத்துக்கு சோத்திரம் பாருங்க, ஆண்டவர் யூதாவை எழுப்பினார். இன்றைக்கு பாருங்க சோத்திரம், யோசேப்ப போத்திபார் மனைவி யோசேப்புக்கு விரோதமாய் எழும்புறார். எதற்கு? யோசேப்பு அழகாய் இருந்ததுக்கா? சொல்லுங்களேன். யோசேப்பு அழகாய் இருந்ததுக்கா? இல்ல. எதற்கு? எதற்குங்க? சொல்லுங்க. தரிசனம் நிறைவேறக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? யோசேப்பை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறக்கூடாது. இன்றைக்கு கூட ஸ்தோத்திரம் நம்ம பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வாலிப பிள்ளைகள் பார்த்து என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம், ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதும், நம்ம தலையில நடக்கும். சரிங்களா? நீங்க லேடிஸை கவர்றதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சரிங்களா, அது கோணமோனியா இருந்தாலும் அதை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போதுங்க, அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கும். சரிங்களா? எதுக்கு? நம்முடைய தரிசனத்தை கெடுக்கிறது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? நாம் அழகாய் இருப்பதற்கல்ல, நம்முடைய தரிசனத்தை கெடுப்பதற்கு தான் பிசாசு இப்படிப்பட்ட ஆயுதங்களை போடுகிறான். ஆனாலும் பாருங்க, அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால, யோசேப்போடு இருந்ததுனால அவனை வைத்த தரிசனத்தை சத்துரு எந்த விதத்தில் கெடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவன்